ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்காக காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, 2 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனதோட இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதோட தேங்காய் பல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தாளிப்புக்காக ஆயில், சோம்பு, பட்டை, அந்த பூ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை எடுத்து சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்காக காரம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிய வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான தக்காளி குழம்பா டேஸ்ட்டாக கிடச்சிருது. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நான் இன்றைக்கி ராகி இட்லி தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கும் இந்த குருமாவுக்கும் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.